பியர் ப்ரெஷர்னா என்னன்னா, உங்க கூட இருக்கிற பீப்புளால நீங்க டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யறதுக்கு வற்புறுத்தப்பட்டீங்கன்னா அதுதான் பியர் ப்ரெஷர். ஸோ டைரக்ட் பியர் ப்ரெஷர்னா உங்கள்கிட்ட டைரக்டா நீ ஏன் இப்படி நடந்து வர, நீ எல்லாரும் மாதிரியும் பைக்ல ஸ்கூட்டில தான் வரணும் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்றது டைரக்ட் பியர் ப்ரெஷர். இன்டைரக்ட் பியர் ப்ரெஷர்னா உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டு எல்லாரும் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, நம்ம தான் இப்படி ட்ரெஸ் பண்ணல, ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நினைச்சுக்கிறது தான் பியர் ப்ரெஷர். இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, நோ யுவர் வேல்யூஸ். ஸோ உங்க வேல்யூஸை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், ஓகேவா? அண்ட் பிலீவ் இன் யுவர் டெசிஷன்ஸ். உங்களோட டெசிஷன்ஸ் சாய்ஸஸை ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ் பண்ணணும். அண்ட் தேர்ட் ஒன், உங்களை இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோ இல்லை பீப்புள் கூட இருந்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து வெளியே வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு பீப்புள், உங்களை மதிக்கிற பீப்புள், உங்க சாய்ஸஸை மதிக்கிற ஒரு பீப்புள், அந்த கேங்கோட நீங்க இருக்கணும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு நோ சொல்ல பழகணும். அப்படி நோ சொல்லும் போது நீங்க உங்க சாய்ஸஸ்க்காக நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்ல, அப்பாலஜைஸ் பண்ண தேவையில்ல. ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட், அவ்வளவு சொன்னா போதும். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, உங்களால சடனா நோ சொல்ல முடியலன்னா ஐ நீட் சம் டைம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் குழப்பமா இருக்குன்னா ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு ஃப்ரெண்ட் இல்ல மென்டார் கிட்ட இதெல்லாம் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனா பியர் ப்ரெஷர்ல மாட்டிக்காதீங்க. பை, தேங்க்யூ.